அவர் ஆக்குறதே நாங்க தான், மக்கள் ஆக்குறதே நாங்க தான். அவன் எங்களுக்கு உதவுதாரையிலேயே அவனை தெரிஞ்சு என்னத்துக்கு விடுறான். நாட்டின் ஜனாதிபதி தெரிஞ்சு விடையக்குள்ள வந்து அவனை எங்களுக்கு என்ன செய்யறானா ஒன்னும் செய்ய பெற்றவன் எல்லாம் அடிச்சு கொண்டு போறது தான் நிக்கிறான். நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு 5 பேரை வழக்கு டைமா செத்துமே. அவன் வட்டி கட்டுறான். இப்ப நான் நாட்டை வித்திருக்கா மக்களை வித்திர காசு அந்த காசு கட்டுறாங்க. காசு கட்டல வட்டி கட்ட நாட்டை வித்திருக்கு சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தேடி வந்தா டேக் கேர், விலகி போனா டோன்ட் கேர். லைஃப் ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. வணக்கம். நாங்க டெம்பிள் மார்க்கெட்ல நினைக்கிறோம். மரக்கரை மார்க்கெட் இந்த மாதிரி விலையில போகுது, எப்படி போகுது விலையில கொஞ்சம் சவுத் ரோட்ல ஆக்கள் இல்லை. மார்க்கெட்டுக்கு கடைக்காரெல்லாம் தடுப்புல இருப்பாங்க. வியாபாரம் வந்து அவங்கள்ட்ட கேட்போம், நல்ல வியாபாரம் போய் அப்படி அவங்களுடைய சேர்ந்து விடாம விசாரிப்போம். போன வீடியோ தம்பி 5 வீடியோ நியூஸ் சொல்றாங்க. டைம் 2 மணியாவது. நல்ல ஃப்ரெஷ் காய், நல்ல ஃப்ரெஷ் காய். ஐயா கீழே 110 ரூபா தேங்காய். 5, 10, 15, 20, 25 யோசிக்கிறேன். கிலோ சிம்பிள் ஆயிரத்தி கூட சிம்பிள் எப்படி சொல்றேன். எல்லாம் கியூட்டா நல்ல வடிவா இருக்கு. மாதுளம்பழம் கொஞ்சம் அப்சரை கொடுக்குது. ஓகே. இந்த மார்க்கெட் நீங்க சிரிங்க வர நீ என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரம். நீங்க இதுல இந்த மரக்கறி டிஷ் பண்ணி தான் வீட்டு பாக்குறேன். உங்களுக்கு ஓகேவா அந்த பிசினஸ் பண்ணி? எவ்வளவு காலமா செய்வீங்க? இதுவே 22 வருஷம். 25 வருஷம். 25 வருஷம் ஆகுது. எனக்கு 65 வயசு. 65 சொந்தம். அப்படி இருக்கல சாமான் அப்படி கிடையாது. பிசினஸ் காசு இதுல வார மாசம் வருமானம் குடும்பத்தை கொண்டு போக இவ்வளவு காலமா வச்சுதான் ஓட்டிட்டு போறீங்க. ஒரு மாதிரி கொண்டு போறீங்க. இது உங்களுக்கு போகுது. நீங்க ஒரு நாள் தொழில் செஞ்ச காசு பத்தி வேற தொழில் போகும் அப்படின்ட்டு அதிவான முக்கியம். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நஷ்டமா நாளைக்கு அந்த காசு எடுப்போம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? 25 வருஷம். 25 வருஷமா இதே தொழில். இவருக்கான சில பேர் இருக்காங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு செஞ்சு பார்ப்பாங்க, சரி வரலையா இன்னும் வேலைக்கு போவாங்க. 100க்கு 10 நல்லா இருப்பாங்க. உங்களை மாதிரி நாங்க 2 கடத்தி சுனாமி இப்ப 2024 வருஷம் கடை பாகிஸ்தான் நேரம் கொண்டு போகும். அவ்வளவு அவருக்கு தேர்தல் வரப்போகுது. அதான் நான் கொடுவேன். அவரு நீங்க அவருக்கு கொடுக்க காரணம் அவரே போகணும். அவங்க பொடியங்கள் எல்லாம் அவங்க ஆக்கள் முன்னேற்ற கொண்டு வராங்க. அவங்க தான் போகணும். அவங்க எல்லாம் பிரச்சனை முடியும். அவங்க தான் வேணும். ஆகியமான மத்த மைந்த கட்சிமான ஒன்றும் தேவை. அவங்க தான் முக்கியம். அவங்கதான் முக்கியம். அவங்கதான் முக்கியம். அவங்கதான் நாடு கொண்டு போகும். அவங்கள நாடு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு காலம் கஷ்டமா இருக்கிறாங்க. ஒரு லட்சம் காசுல பாரு. எங்கேயும் 1000 ரூபாய் கடை போனா 1000 ரூபாய் 2000 என்ன இடி வச்சோட வெளிநாடு 5000 பேர் காசு கோடி லட்சம் கணக்கு. அவன் வட்டி கட்டுறான். இப்ப நான் நாட்டை வித்திருக்க மக்களை வித்திர காசு அந்த காசு கட்டுறாங்க. காசு கட்டல வட்டி கட்ட நாட்டை வித்திருக்கு. அங்கே வித்தோடதான் காசு கொண்டு எனக்குச்சா. பட் ஆண்மையில புள்ளி வந்து இன்னைக்கு 7500 ரூபாய் கடை மாதிரி புள்ளி வெளிநாட்டுக்கு என்ன காலத்துக்கு என்ன செஞ்சவங்க இவ்வளவு புள்ளிதான் கொடுக்க. நான் ஜெயிப்பு தான் நீங்க உங்களுக்கு அங்கே அனுபவசாலி. எனக்கு அப்பா வாங்கி நன்றி காய்ச்சதுக்கு ஐயா நெருப்படுத்தி விட்டார்.
ஐயா நெருப்பு அதெல்லாம் காய்ச்சா அப்படியே மனசை அப்படியே அடிச்சு விட்டுட்டு அப்படியே வலது கை பக்கம் திரும்பிங்கன்னா 1 2 3 4 5 6வது கடை. இந்த கடை வந்து எடுக்கணுங்க குறைச்சி தான் கடை குறைச்சி போடுங்கண்ணே. எல்லாம் 9 10 11 அவர் வேலை 11 தான் வேலை கிடக்கலாம்ண்ணா. ஐயா மறந்தா ஐயா ஐயா நெருப்பு சரியா மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் சொல்லுவோம். சாதாரணமாக நம்ம மற்ற நேரத்தில் வந்தால் இங்கே நான் நிற்கவே முடியாது. இப்போ கொஞ்சம் சரியான பணம் போய் வேலை வாங்கி எல்லாம் சாமான வச்சு அப்படி இருக்காங்க. போனால் நல்ல ஒரு கடையில் என்னென்னது டைம் செட் எனக்கு 2 மணி. நான் பகலில் வரல. என்ன பகலில் அவங்க பிஸ்னஸாக இருப்பாங்க, ஆட்கள் கூட இருப்பாங்க. அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டம் தானே, கதைக்க மாட்டாங்க. பகலில் வரல. இதுதான் நம்ம ட்ரிம்கோ மார்க்கெட். இது ஆட்டோ பிடிக்கல, ஆட்டோ ஸ்டாண்ட். இது பார் இருக்குது. அந்த அந்த கடை சைட்டுக்கு பின் துண்டு தான் இது துண்டு. அந்த அவ்வளோதான் போகணும், அதெல்லாம் பண்ணாங்க. மார்க்கெட்டு இந்த பார் இருக்குது. மீன் இறைச்சி விற்கிற மார்க்கெட் அது. மீன் இறைச்சி நடக்கும். ஐயா 10 ரூபா மீன் இறைச்சி மார்க்கெட். இது ஹோல் வாகனம் பார்க் பண்ணுறது. இப்படி நேரடியாக வீடியோவில் போய் கொண்டிருப்போம். அப்படியே போவோம். நான் உள்ள ஏறி நான் வந்தால் தானே ராக்கில் வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. இங்கே கொஞ்சம் சவுத்தான். சரி, அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதெல்லாம் பகலில் வந்தால் சரியான மார்க்கெட்டு இருக்கும். கிலோக்கு நிமிஷம் வெங்காயம், அது சின்ன வெங்காயம் 300 ரூபாயாம் 1 கிலோ. வர லாபமாக எனக்கு தெரியும். நான் மரக்கை வாங்கலையே வந்தால் வாங்கிக்கொள்ளுங்க. இது இல்லை, இதுதான் மீன். இதுக்கு முதல்ல செஞ்சு வெளிநாடா இதுக்கு முதல் கட்டார் போய் முகத்தில் தெரியுது. கட்டார் போயிட்டு வந்தோம். கட்டார் தண்ணியை தெரியுது. கல்யாணம் இல்லைங்களா? பிள்ளைகள் இருக்கான் இல்லை? நீங்கள் இன்னும் இந்த கட்டார் போயிட்டு வந்தீங்க, அங்கே செஞ்ச வேலைக்கு போய் இங்கே வந்து மரக்கத்தை விற்று கொண்டிருக்க. நீ யோசிக்கல இந்த வேலையை விட்டு போட்டு வேறு வேலைக்கு போகும்போது வேலை சரியில்லை அப்படின்ட்டு கிடைக்கிற தொழிலை செய்து கொண்டு இருந்தா தானே குடும்பத்தை காப்பாற்றலாம். குடும்பத்துக்கு சாப்பாடாகும். இதுல வர நம்பி இருக்கிறவைய பார்க்கத்தானே. இதுல வர வருமானம் உங்களுக்கு காணுமா? குடும்பத்தை ஓட்டுறது நோமெல்லாம் சமாளித்து கொண்டு போகணும். நோமெல்லாம் சமாளித்து போகலாம். சரி, ஆனால் இந்த முறை எலெக்ஷன் நடக்குது. யாருக்கு கூட ஓட்ஸ் அப்படிலாம் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யாருக்கு போடுறதுன்னா அது மனசு வச்சு போனாங்க. அதான் கேட்குறேன். நம்ம மனசு ஒரு நாங்கள் வச்சிருப்போம். அவருக்கு தான் ஓட்ஸ் போட முடியும். ஆனால் அப்படி நம்ம ரெண்டு மனசு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு தான் அரசியலில் பழைய ஆளுண்டா ரணிதா. வேற ஒருத்தரும் அதுக்குள்ள இல்லை. பார்லமெண்ட்டுக்குள்ள இருக்கிறாக்கள்ல ரணிதா. அண்ட் அவர் ஆக்குறதே நாங்க தான், மக்கள் ஆக்குறது நாங்க தான். அவன் கொண்டு எங்களுக்கு உதவுதாரையிலே அவனை தெரிஞ்சு என்னத்துக்கு விடுறான். நாட்டின் ஜனாதிபதினு தெரிஞ்சு விடையக்குள்ள வந்து அவன் என்ன எங்களுக்கு என்ன செய்யறானா? ஒன்னும் செய்யி பெற்றவனெல்லாம் அடிச்சடிச்சு கொண்டு போறது தான் நிற்கிறான். இந்தி வருதுன்னா அது வந்து என்ன செய்யறான்? ஒழுங்கான கோட்டுகளை போட்டு ஒழுங்கான இதுகளை செய்த விஷயம் தான். எல்லாத்தையும் காய்ச்சி அவங்க அதில் வந்து அரசியலே நான் கேட்டேன். சரி, யார் யார் வருவாங்க, என்ன செய்வாங்க, மக்களோட மனசில் என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி கேட்குறாங்க. சரி, நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன். கொஞ்சம் சத்தம் போடுறாரு. மார்க்கெட்டுக்குள்ளே வீடியோ பண்ணக்கூடாதான். வட்டான் விடாமல் தேங்காய் எடுத்து வர அடிக்கிறதுக்கு தெரியும். நான் நைஸ் எஸ்கேப் ஆகிறேன். ஐயா கீழே ஐயாவில் வண்டியை வரும். ஐயா நெருப்பு ஐயா எங்கள் ஏரியான்னு தெரியும். ஐயா கேட்குறேன், என்ன கேட்குறா நீ, எந்த ஊர் அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. ஓகே, நல்லா இருந்தால் சரி, பாய். பெல் பட்டனை தட்டுங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம்